ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் என்ன முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கண்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட், ரேலி செலிப்ரேஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இதெல்லாம் குடுத்துட்ருக்காங்க ஒன் பை ஒன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முந்திட்டது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் தான் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கானா வினோத், மூணாவதாக பார்த்தீங்கன்னா பார்வதி. இவங்க தான் ஃபேன்ஸ் மீட் ப்ளஸ் வந்து ரேலி செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து மூணாவது தடவை பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்க சொந்த ஊர் மதுரையில் வந்து இன்றைக்கி வந்து ஃபேன்ஸ் மீட் அண்ட் ரேலி செலிப்ரேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாசா கார்லேருந்து இறங்கி வந்தாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்கள ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தாங்க. அங்கே இருந்த கூட்டத்தில் இருந்த மக்கள்லாம் வந்து பாருன்னு கத்த ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அதில் வந்து பாரு ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பிக் பாஸை பதற வச்சிடலான்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்டோன்னே சிரித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுத்தாங்க. அப்புறம் அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் பதில் சொன்னாங்க. நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மதுரை மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. ஃபேன்ஸ் மீட்டில் என்னென்ன விஷயம்லாம் பேசினாங்க, என்னென்ன கேள்விலாம் கேட்டாங்கன்னு நமக்கு வரல. தகவல் கிடைச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுற மக்களே. இந்த 4 டாப் 4 கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே வைத்தறிச்சல் இருக்குதா சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேன்ஸ் மீட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்குள்ளவே போதும்னு ஆகிடுது. இவங்க என்ன கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைத்தறிச்சல் இருக்காங்க. அது இல்லாமல் போகிற இடம்லாம் அவங்களுக்கு வந்து பயங்கர வார்ம் வெல்கம், அதாவது மக்கள் அதிக வரவேற்பு கொடுக்குறதால கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கான்னு கேள்விப்பட்ட மக்களே. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த திவ்யா இருக்காங்க இல்லையா, டைட்டில் வின் பண்ணாங்கன்னா பேர், பட் பெருசாக ஒன்றும் அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை. அவங்க சீரியல் நடித்து அந்த இதில் இருக்குது. பட் பிக் பாஸ் போய்ட்டு வந்து அந்த ஃபேம் வந்து கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன், கானா வினோத், ஸோ இவங்க தான் வந்து டாப் 3ல் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்களுக்கு பாதிலே போனாங்க, இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுவும் பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும், கமருதீன் கூட வந்து அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஓரளவு விட்டுருவாங்க. அதுவும் பார்வதி மேலே இவ்வளோ மக்கள் வந்து அன்பு வச்சுக்கிட்டு அவங்களால பொறுத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் வட்டாரத்தில் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, சரி விடுங்க, கொஞ்ச நாள் தான் எல்லாம், அதுக்கப்புறம் தேர்த்திடலாம். நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் எப்படிலாம் ஃபேன்ஸ் மீட்டு பண்ணலாம் அதுக்கு ஆப்போசிட்டான்னு சொல்லிட்டு ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்காங்களாம். ஸோ அவங்களுமே போட்டிக்கு வந்து இனிமேல் வந்து ஃபேன்ஸ் மீட் இந்த ரேலி செலிப்ரேஷன்லாம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறது எதுவும் இல்லை மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.